ஒழிச்சுட்டு நான் எப்படி நான் குடிக்கிறது? This is officer. My father is railway military man. நான் தமிழர் வந்து திருநெல்வேலி பாய்ப்பு கொடுத்தாங்க. நான் அன்னைக்கு அப்ப போட்டேன். உங்களுடைய ஆதரவு யாரு? காட்டலாமாங்க? வேணாம் வேணாம் தேவையில்ல. எதிர்கட்சி வேட்பாளர் பிஜேபி அதிமுக வெற்றி பெறும். இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு மக்களுக்கு வந்து எந்த ஒரு அடிப்படை வசதியும் கிடைக்கல. அதுக்காக வந்து சத்துணவு இருங்க, இலவச பணம் ஒழிச்சுட்டு நான் எப்படி நான் குடிக்கிறது? எல்லாருமே என்ன சொல்லுங்கன்னாக்கா, நாங்க படிப்படியா வந்து மது வந்து குறைச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்குறாங்க இல்லையா? நல்லதானாங்களா? அந்த மதுவை ஒழிக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வரவேற்கிறீங்களா? வந்து எங்களுக்கு கெட்டது, மக்களுக்கு நல்லது. கரெக்ட். படிப்படியா ஒழிச்சா நல்லதுதான். உங்க தொகுதி வேட்பாளர் யாருன்னா உங்களுக்கு தெரியாது? இல்ல, நீங்க இருக்கிற உங்க தொகுதி வேட்பாளர் யாருன்னு தெரியாதுங்களா? வேட்பாளர் சின்னமாச்சி தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? சொல்லண்டா. எலெக்ஷன் டேட்டும் தெரியாதா? எதிர்கட்சி வேட்பாளராது தெரியுமா உங்களுக்கு? உங்க தொகுதி எதிர்கட்சி வேட்பாளராது? அதுவும் குடும்பம் அழிவு தெரியுமா? யார் தெரியுமா? இதெல்லாம் கஷ்டப்படணும். நான் கஷ்டப்படல, நான் நல்லா இருக்கேன். ஆனா முதல்ல எத்தனை குடும்பம் அழிக்குது, குடும்பம் ரோட்ல ஊந்து கிடக்குது. அவன் பொண்டாட்டி எல்லாம் வந்து தூக்கி போறாங்க. இருக்கக்கூடாது. அதனால எத்தனை குடும்பம் வந்து இப்ப வந்துட்டீங்க, ஒரு 10 நிமிஷம் பேடி கேக்குறீங்க, அது பேசி கிடையாது. இங்க வந்து பாருங்க, குடும்பம் ஊந்து கிடக்குது பாருங்க. மது தானே ஆட்சி நடத்தணுமா? சரிங்க, இது நல்ல மாதிரியா சொல்றேன். மது ஒழிச்சு வச்சுங்க, நிம்மதியா இருக்கும். ஏன்னா குடிக்கிறவங்க வந்து ஒரு 10 நாளைக்கு தூங்க மாட்டாங்க. ஆதரவு யாரு மது ஒழிக்கிறாங்களோ அவங்களுக்கு நாடாளுமன்றம் சொல்றீங்களா? அதுக்காக யாருக்கு ஓட்டுக்குன்னா சொல்ல போனா இது நான் ஒரு நிமிஷம் நான் சொன்னோம்னா, அதாவது யாருக்கு ஓட்டுன்றது சொல்றீங்களா? மது ஒழிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நான் வந்து எதிர்ப்பு கொடுக்கல நான். ஆனா நல்லபடி ஆட்சி அமைக்கணும், நல்லா வரணும் அப்படின்னு சொன்னா என்னை பொறுத்தவரை நான் கமலஹாசன் ஓட்டு போடுவேன். மது தேவைன்னு நான் சொல்ல நானு. ஒழிக்கலாம், ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் வந்து ஒழிக்கலாம். உங்களுடைய ஆதரவு யாருக்கு? உங்களுடைய ஆதரவு யாருக்கு? என்னுடைய ஆதரவு இப்போதைக்கு நான் நோட்டுக்கு வந்து போடுறதுல எனக்கு யாருக்குமே வாய்ப்பு தர வாய்ப்பு கிடையாது. ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு செய்யறோம் கொள்ளடிக்கிறோம் தான். ஆனா இன்னைக்கு நான் சொல்ற நோட்டில் போட்டேன். நான் நோட்டுக்கு வந்து 25% உண்டாக அது ஒரு வெற்றி தான். ஏன்னா எனக்கு தெரியும் இதுல நிக்கிற வேட்பாளர் எவனும் ஒழுக்கமானவன் கிடையாது, எல்லாம் ஃப்ராடு முள்ள மாதிரி தனம் பண்றது அன்னைக்கு தெரியும் அவங்களுக்கு. அப்போ மக்கள் நாங்க வந்து இவங்களுக்கு கருத்தருமையா இருக்கணும், கை கட்டி நிக்கணும். ஆனா எங்க கிட்ட ஓட்டு கேட்க வரும். அன்னைக்கு ஒரு நாள் எங்க கிட்ட காலில் கூட விழுவோம். அதுக்கப்புறம் எங்க கண்டு கொடுக்க மாட்டான். அவன் கார்ல பெட்டிப்பட்டே பண்ண கூட நிப்பாட்ட மாட்டாங்க. நான் தமிழர் வந்து திருநெல்வேலி பாய்ப்பு கொடுத்தாங்க. நான் அன்னைக்கு அப்ப போட்டேன். என்ன ஒண்ணு எங்களுக்கு அன்னைக்கு யாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. அன்னைக்கு நாங்க என்னுடைய இனத்தாளன்னு சொல்லி நான் போல, நாம் தமிழர் வந்து தமிழ் இனத்துக்காக தான் அன்னைக்கு போராடினாங்க. இந்த தமிழர் பத்தி தெரியலையா? எலெக்ஷன் உங்களுக்கு அந்த தமிழ் பண்பாடு, தமிழன் கலாச்சாரம் தெரியுது. அன்னைக்கு தெரியல. நாங்க 10ஆம் தேதியில உட்காந்து தூக்கம் இல்லாத அன்னைக்கு தெரியலையே உங்களுக்கு? நாங்க சொல்றோம் பாத்தீங்களா, இந்த மது இல்லைன்னு வச்சுங்களா, அம்மா அவனுக்கு எப்படி போடுவாங்க? இந்த 3 ரூபாய்க்கு சப்பாத்தி கொடுக்குறாங்க. என் கண்டிப்பு காங்கிரஸுங்களா? கடைக்காரன் கொடுக்குறான். இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு லீவ் எல்லாம் கேட்டுங்க, முன்ன லீவு பையில அப்போ வாங்குறான். ஏன் கடைக்காரன் கொடுக்குறான்? எலெக்ஷனே வாங்க வாங்கி தரேன். கண்டிப்பா உண்மைதான். கேட்டு பாருங்க. 100 ரூபா 150 ரூபா ஏதோ வாங்கிக்கிறாங்க. ஏன் கடையை மூடு, உள்ள மூடு. தெரியாது. உங்க ஆதரவு யாருக்கு? உங்களுடைய ஆதரவு யாருக்கு? இல்ல, நான் வந்து பிறந்த கட்சி இல்ல. எங்க அப்பா வந்து காங்கிரஸ், அம்மா காங்கிரஸ். ஆனா எனக்கு பிடிச்சது வந்து கலைஞர், அப்புறம் ஸ்டாலின் தான். எப்பவுமே திமுக தான். இப்ப இல்ல நான் செத்தாவோட திமுக தான். எந்த கட்சி வந்து வெற்றி பெற நினைக்கிறீங்க? நாங்க வந்து
1961 பிறந்தேன். கரெக்ட்ண்ணா. எந்த கட்சி வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க? This is officer. My father is railway military man. நான் பாதிக்கப்பட்டு ஏழையா ஒரே ஆளு உட்காந்துக்கிறேன் திருவள்ளூர் மாவட்டத்துல. முக ஸ்டாலின் என்ன செய்வார்? கட்சி ஜெயிக்கும், அதுதான் கேள்வி. எனக்கு கன்ஃபார்மா பிஜேபி தான் வரணும். எனக்கு முக்காவாசி இவங்க சொல்லலாம். ஆனா அது எனக்கு கன்ஃபார்மா பிஜேபி அதிமுக வெற்றி பெறும். அதுல 500 கோடி 1000 கோடி வருதுங்க. இதுல இலவச பணம் இதெல்லாம் யாரு கொடுக்கறதுங்க? மது இல்லைனாக்கா இருங்க, இந்த பணம் தான் சத்துணவு. இருங்க, இலவச பணம் சூழ்நிலைக்கு மக்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் கிடைக்கல. அதுக்காக அவங்க கஷ்டத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. ஜிஎஸ்டி போடுறது நல்ல ஸ்கீம் போடுறாங்க. வருமானம் கோடிகளால சேருது. அந்த பணம் எங்க போகுது? அந்த பணம் வரலையே, இன்னும் வெளியே வரலையே. அப்ப யாரு ஜெயிப்பாங்க நினைக்கிறீங்க? பழைய ஆட்சி விட்டு புது ஆட்சி வந்தா நல்லா இருக்குங்க. மலரும் புதுசா ஒரு ஏடிஎம்கே டிஎம்கே இதே விட புது ஆட்சி மலர்ந்தா மம்தா ஜெயிக்கிறேன்றாங்களே, அது இல்ல, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? வருமானமே அதுதான். சற்று முன் டைம்ஸ் அண்ட் சோஷியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.